திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று மதுரை நான்மாட கூடல் மாநகர் தூங்கா நகரம் என பெயர் பெற்ற மதுரை அம்பதியில் மீனாட்சி சொக்கநாத சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் கொடியேற்றத்துடன் சித்திரை திருவிழா தொடங்கியிருக்கிறது. தமிழகத்தின் மிகப்பெரிய ஆன்மீக மற்றும் பண்பாட்டு திருவிழாக்களில் ஒன்றான மதுரை சித்திரை திருவிழா. இந்த விழா மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தையும் கள்ளழகர் வைபவத்தையும் இணைக்கும் தனித்துவம் கொண்டது. சித்திரை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த விழாவில் மீனாட்சி திருக்கல்யாணம், தேரோட்டம் மற்றும் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு, அதாவது 1/5/2026 போன்ற முக்கியமான உற்சவங்களை கொண்டாடப்படுகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி உணர்வை வெளிப்படுத்தும் இந்த விழா மதுரையின் அடையாளமாகவும் தமிழர் பண்பாட்டின் பெருமையாகவும் திகழ்கிறது. இரண்டாம் நாளான சித்திரை திருவிழாவில் இன்று காலை 7 மணி அளவில் 4 மாசி வீதிகளில் தங்கச்சப்பரம், திருக்கோயிலுக்குள் ஸ்ரீ முத்துராம ஐயர் மண்டகப்படியிலிருந்து புறப்பட்டு 4 மாசி வீதிகளிலும் தங்கச்சப்பரத்தில் சுவாமி பவனி வருவார். மாலை 7 மணிக்கு 4 மாசி வீதிகளிலும் பூத அன்ன வாகனத்தில் இறைவனும் இரவியும் வீதி உலா வருவார்கள். இந்த திருவிழா தத்துவத்தின் பலன் என்ன என்று பார்த்தால், 2ஆம் நாள் திருவிழா தத்துவம் என்னவென்றால், தூலம், சூட்சுமம் மற்றும் இருவகை யாக்கைகளையும் நீக்கிக்கொள்ளும் பயனை குறிப்பதாகும். 2ஆம் நாள் இரவு சிவபெருமான் வீட்டிருப்பதாக விளங்கும் பூத வாகனம் விருத்திக்கிரம சங்காரக கோலம் என்பர். அதாவது பூதகணங்களின் தலைவராக விளங்குகிற சிவபெருமான் உலக உயிர்களை உய்விக்கும் பொருட்டு இந்த அருள்கோலத்தில் பாதிக்கிறார். அம்பாள் உலகுக்கு அன்னம் வழியாக்குகின்ற அம்பாள் அன்னவாகனத்தில் பவனி வருகிறாள். இந்த பூத வாகனத்திலும் அன்னவாகனத்திலும் பவனி வரும் காட்சிகளை பக்தர்கள் அனைவரும் தரிசித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தரிசிக்க முடியாத வயோதிகர்கள், பெண்கள், நோய்பற்றவர்கள் வீட்டிலிருந்து தொலைக்காட்சியிலேயே இந்த பவனி வருவதை தரிசித்து வாழ்வில் மென்மேலும் நன்மை பெற வேண்டுகிறோம். வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.